today we will see about DTFT, and then we will do for Z transform in the next class. DTFT la sir na ellame padikkanumana ellame thevilla. I will tell you some basic problems which is very important. Adha mattum potingna podum. So now the transform, the DTFT transform equation is this. Inverse transform IDTFT is this. அதாவது ஒரு சிக்னல் x of n ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னா x of n அதோட frequencies components. These are the frequency components. frequency components கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் எடுப்பாங்க. frequency components தெரிஞ்சதுன்னா அதுல இருந்து வரதுக்கு you will use this equation. இப்போ என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா DTFT எல்லாமே டிஸ்கிரீட்ங்கிறதுனால I can do with computers. I can do with computer. இப்போ எனக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? இப்போ இன்வர்ஸ் எடுக்கும்போது எனக்கு ஒரு இன்டகிரேஷன் வருது. ஓகே, இன்டகிரேஷன். இந்த இன்டகிரேஷன் I need you to answer in the chat window. Can it be solved? Can it be solved by computers? I request you to type in the chat window. Can integration be solved in computers? அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் சம்மேஷனை எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் சிம்பிள் ஃபார். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நீங்க ப்ரோக்ராம் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்மேஷன் ஆஃப் I equal to 1 to I அப்படின்றதுனா you will write a code like for I equal to 1 to 10. இது வந்து MATLAB ப்ரோக்ராமிங். ஆர் நீங்க வந்து சில எழுதுனா ஃபார் I equal to 1 to I plus plus ஏதாவது நீங்க உங்க சின்டாக்ஸ் ஏன்னா நான் நிறைய லாங்குவேஜ் பார்க்கறதுனால குழப்பி போச்சேன். ஃபார் I equal to 1 to 10 some x variable x1 equal to x power I அப்படி கொடுத்துட்டு நீங்க வந்து some x1 முன்னாடி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எண்ட் போட்டு நீங்க கிரியேட் பண்ணலாம். This is how they do in computers when you have sigma. What will I do when I have integral? Can you answer? Can we solve integration using computers? Chat window. Can we solve integration using computers? Type in the chat window. Yes. I get an answer. Yes. Any other person? Can we solve integration using computers? Abhinand, Jayapriya, Balu, Devyani, Anand Kumar, may be possible. Vidush, Visuda, yes sir. Fahim, Balaji, இவ்வளவு பேர் இருக்கீங்க ஆனா யாரும் வாயை திறக்க மாட்டீங்க. ஜெயச்சந்திரன், yes. Even Prabhu, there are more than 60% here, but none of you are answering this. No, the answer is no. See, computerல என்ன பண்ணிருப்பாங்கன்னா predefined programs இருக்கும், predefined functions இருக்கும். For example, if வந்து நீங்க ஒரு program function வந்து sin அப்படின்னு ஒரு function கொடுத்தீங்கன்னா integration of sin is cos. ரைட்டா? காஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இன்டகிரேஷன் இஸ் சைன். டீனா இன்டகிரேஷன் இஸ் டி ஸ்கொயர். அந்த மாதிரி இருக்கும். டி ஸ்கொயர் 2 அந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே உள்ள எழுதி வச்சுட்டு அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க, இன்டகிரல்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்டகிரல் சைன் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அது ஆன்சர் வந்து காஸ்ட்னு கொடுக்கும். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான். ஆனா ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இப்ப நான் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தேன்னா இ பவர் ஜே ஒமேகா, இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா, அந்த மாதிரி லிமிட்ஸ் என் இஷ்டத்துக்கு -2π அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தேன்னா பிடிக்க முடியாது. will not work. இப்ப வந்து இன்டகிரேஷன் ஆஃப் சைன் காஸ் டி உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா எழுதிருவீங்க. நான் திடீர்னு வந்து இன்டகிரேஷன் டி ஸ்கொயர் பிளஸ் இன்டூ காஸ் டி பிளஸ் காஸ் ஸ்கொயர் டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் கொடுத்துறேன் டிடி. இப்போ இன்டகிரேஷன் தெரியாது. ஏன்னா அதுக்கு ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் ஆன்சர். நீங்க மேட்லாப் எடுத்துக்கோங்க, எடுத்து பாருங்க. உங்களுக்கு வந்து இன்டகிரேஷன் ஆஃப் காஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வேல்யூஸ் சின்ன தான் அவங்க ப்ரீடிஃபைண்டா ப்ரோக்ராம் எழுதிருப்பாங்க. நீங்க மட்டும் போய் இப்ப டி ஸ்கொயருக்கு ப்ரோக்ராம் இருக்குன்னா நீங்க போய் டி கியூப் கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது.
ஸோ அது வந்து வேல்யூஸ் மட்டும்தான் ப்ரீ டிஃபைன் ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க. ஸோ இன்டகிரேஷன் cannot be solved in computers. இப்ப சம்மேஷனுக்கு வந்து நீங்க போடும் கேஸ், நீங்க இந்த வேல்யூ இன்புட் வேல்யூ, அதாவது n ஈக்குவல் டு லோவஸ்ட் வேல்யூ அப்பர் வேல்யூ மட்டும் நீங்க பாஸ் பண்ணலாம் யூசிங் சம் டிஃபைன்ஸ் வேல்யூஸ் வச்சுக்கிட்டு, பட் நாட் யூசிங் இன்டகிரேஷன் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆல்சோ சம்திங் ஃபார் லிப்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம், ஒரு எல்லா ப்ரோக்ராமுக்கெல்லாம் ஒர்க் ஆகாது. நீங்க வேணா பண்ணி பாருங்க, இன்டகிரேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லா வேல்யூ உங்க இஷ்டத்துக்குலாம் கொடுத்தீங்கன்னாலாம் ஒர்க் ஆகாது. ஸோ சால்விங் இன்டகிரேஷன் இஸ் டிஃபிகல்ட். அப்படின்னு பார்க்க போனா டிடிஎஃப்டி ஃபுல்லா வந்து டிஸ்கிரீட் டேட்டா கம்ப்யூட்டருக்கு தான் அதிகமா யூஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் இன்வெர்ஸ் எடுக்க முடியலன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் திஸ் இஸ் அ டிராபேக். தட்ஸ் வை திஸ் இஸ் அ பேக். இதான் நான் மறுபடியும் 5th யூனிட்ல சொல்லுவேன். இதுக்காக வந்து இதை மாடிஃபை பண்றாங்க, இந்த ஈக்குவேஷனை ஸ்லைட்டா மாடிஃபை பண்றாங்க. அதனால கொஞ்சம் எரர் இருக்கதான் செய்யும். அது நம்ம என்ன எரர்னு அப்புறம் பார்ப்போம். ரைட்டா? ஸோ தட்ஸ் வை டிடிஎஃப்டி cannot be used for computers. அதுதான் ஒரு மெயின் டிராபேக். மற்றபடி இந்த அல்காரிதத்தெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க மேத்தமெட்டிக்கலா சால்வ் பண்ணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், பட் நாட் ஃபார் computers. Yes, so we shall proceed. Now this equation, first equation, இதுல வந்து 2 டைப் கேட்பாங்க. நான் இப்போ ஒரு ஸ்டாண்டர்டா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொடுப்பேன், அது கேட்பாங்க. 10வதுக்கு they will ask some இன்வர்ஸ்ல ஒரு டைப் ப்ராப்ளம் மட்டும் இருக்கு. அது ஏன்னு நான் அப்புறம் சொல்றேன். இன்னைக்கு முடிஞ்சா பார்ப்போம், இல்லைன்னா நாளைக்கு நான் பார்ப்போம். ரைட்? ஸோ we will start with basic problems, DTFT problems. நான் எல்லாத்தையுமே எழுதி பண்ணா எனக்கு இன்னும் 4-5 சிலபஸ் முடிச்சிடும் பொழுது, அதனால கொஞ்சம் ஸ்லோவா போலாம் தான் நான் எடுத்திருக்கேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஆஸ் யூஷுவல், எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு del of n. ஓகே, இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரியும், எக்ஸ் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா. இதுக்கும் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகான்னு இருக்கும். ஓகே, டிடி சாரி டிடிஎஃப்டில here DTFT it is x of e power j omega. Sorry. Okay, இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பாத்துங்க. omega is analog or continuous time. This omega is discrete. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் நம்மளுக்கு லைஃப் லாங் வரும். or discrete time omega. analog frequency வேற, discrete frequency வேற. அது நம்ம டீடைலா சாம்பிளிங்லாம் படிக்கும்போது நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, so it is summation n equal to minus infinity to infinity del of n, x of n வந்து del of n, e power minus j omega n d omega, sorry d omega வராது, e power minus j omega n. ரைட்டா? நான் முன்னாடி ப்ராப்ளம் கொடுத்துட்டேன்னா d omega summation, sorry summation d omega வராது, யாருமே கவனிக்கல. will not be any d omega in summation. Integrate equation cut பண்ணி காட்டுறேன். Right? So now how to solve this? Any idea? என்ன பண்ணணும்? மறுபடியும் நான் சொல்றேன். when we have del, what to remove summation, put n equal to 0, del of n equal to 1. இது அப்படியே போடுங்க. So what will happen? x of e power j omega is equal to summation remove பண்ணிட்டு del of n 1 ஆயிடும், e power minus j omega into 0. Right? So this becomes e power 0 which is equal to 1. So answer is 1. Right? So now we will go for next problem. The second one, del of n minus k. So of e to summation n equal to minus infinity to infinity del of n minus k e power minus j omega n. Anyone, what is the answer? என்ன பண்ணணும்?
So this value is equal to 1. Okay, and replace this n by k and then remove this value. So the answer is e power minus j omega k. All the answer. புரிஞ்சுதா? So now del of n வந்து ஒரு வேல்யூ k கட்டி அதனால வந்து the answer is e power minus j omega k. Okay, we will go for third problem. Third one, u of n, x of n equal to u of n, right? So now x of e power j omega is equal to summation n equal to minus infinity to infinity u of n, x of n equal to u of n e power minus j omega n. So this is equal to u of n வந்து வரும்போது நமக்கு சிக்னல் வந்து எப்படி இருக்கும்? Only for n equal to 0 க்கு மேல இது எல்லாமே 1. The value is always 1 1 1 1 1 or right? So what happens? So n equal to less than 0 னும்போது the value வந்து என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். So this is summation n equal to 0 to infinity u of n உடைய வேல்யூ வந்து 1 e power a omega n, right? So இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. So n equal to 0 அப்படிங்கும்போது so this is equal to summation n equal to 0 to infinity e power minus j omega n. இப்போ n க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. For n equal to 0 it is e 0 plus e power minus j omega into 1 plus e power minus j omega into 2 plus அந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும் up to e power minus j omega into infinity, right? So this is the equation. So this is something like எப்படி எழுதலாம்னா summation n equal to 0 to 50 e power minus j omega whole power n. So இது ஏற்கனவே பார்த்திருக்கோம் geometric progression. சில பேர் எழுதிருக்கீங்க. It is something like summation a power n equal to 0 to infinity. The answer is 1 by 1 minus a provided for a is less than 0. Okay, sorry, less than 1. For a is less than 1. கண்டிப்பா e power minus j omega வந்து less than 1 தான். e power minus j omega வந்து is equal to 1 by e power j omega. கண்டிப்பா வந்து இது வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ வந்து ஃபிராக்ஷன்ல தான் இருக்கும். So this value is less than 1. So I can write the answer as 1 by 1 minus e power minus j omega. This is the answer for u of n. புரியுதா? So இது எல்லாமே நம்ம போன ப்ராப்ளம்லயே பார்த்தோம். அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆயிட்டே வரும். Okay, the next problem 4. 4 is the important one. X of n is equal to a power n u of n. Okay, very simple. ப்ராப்ளம் மாதிரி தான் நம்ம போட்டதுதான், அதனால அதே ரிப்பீட் ஆகும். ஸோ இங்கே நம்ம வந்து x of e power j omega is equal to summation n equal to minus infinity to infinity s of n e power minus j omega n which equal to summation n equal to minus infinity to infinity a power n u of n e power minus j omega n. In the limit I have to make it as 0. So this equation is now summation n equal to 0 to infinity a power n e power minus j omega n. So this I can write it as summation a e power j omega whole power n. So n equal to 0 to infinity. மறுபடி geometric progression தான். இதுக்கு ஆன்சர் write down 1 by 1 minus a e power minus a omega for what? A e power minus a omega is less than 1. Okay. Or otherwise a is less than 1 by e power minus j omega.
So this is the first a, otherwise you can write this as a is less than e power j omega. இப்படி கூட எழுதலாம். ஸோ இது வந்து ROC வரும். அதுக்கப்புறம் நம்ம இப்ப தேவைப்படாது, நம்மளுக்கு Z டிரான்ஸ்ஃபார்மர் தான் ROC வரும். இங்க நம்ம பார்த்துக்கலாம். So these are all the important. இன்னும் கொஞ்சம் so stop me if I am going a little fast. So இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, otherwise I will give the PPT. So next problem is very important. இது வந்து அடிக்கடி வரும் இந்த மாதிரி டைப். எத்தனை ப்ராப்ளம் இது? 4 5 5 1. Even signal x of n equal to 1 minus 1 2 sorry okay. So now I have the signal. How to find the Fourier TFT of this signal? இந்த சிக்னல் வரைஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல, ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி எடுக்க வேண்டியதுதான். 1 2 3 இது வந்து n values. This is called x of value is x of 1, this value is x of 2, this value is x of, right? So x of 0 னும்போது இதோட magnitude வந்து 1 amplitude. x of 1 னும்போது அதோட magnitude வந்து -1. புரியுதா? So magnitude வேற, n வேல்யூ வேற. அடுத்தது வந்து x of 2 ல அதோட magnitude வந்து 2. x of 3 ல அதோட magnitude வந்து மறுபடியும் 2, 2, 2. ஓகே, இவ்வளவுதான் இந்த சிக்னல். இந்த சிக்னலுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்க சொல்றாங்க. So I will write the equation x of e j omega is equal to summation n equal to minus infinity to infinity x of e power minus j omega. So இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து லிமிட்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இருந்தாலும் x வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. n equal to 0 to 3 வரைக்கும் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அதை முதல்ல நீங்க மாத்திக்கோங்க. ஸோ இட் இஸ் x of n e power minus j omega n. ரைட்டா? ஸோ இப்போ n-க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் n equal to 0 for that will be x of 0 e power minus j omega into 0. புரியுதா? plus x of 1 e power minus j omega into 1 plus x of 2 e power minus j omega into 2. n-க்கு பதில் 2 plus x of டேரக்டா எழுதலாம், பட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஸ்லோவா எழுதுறேன். x of 3 into e power minus j omega into 3. 0 டிவைட்னா 1, so அது வந்து 1 into e power 0 plus x of 1 உடைய வேல்யூ வந்து -1, so this is -1 into e power minus j omega into 1. okay, plus x of 2 is 2 into e power minus j omega into 2 plus x of 3 once again to e power minus j omega into 3. புரியுதா? so the answer is 1 plus 1 minus e power minus j omega plus 2 e power minus j 2 omega plus 2 into e power minus j 3 omega. புரிஞ்சிச்சா? So this is the answer for this type of problems. இந்த மாதிரி discrete problem அடிக்கடி வரும், நமக்கு சிஸ்டம்லயே அடிக்கடி வரும். அதுக்கு நம்ம இது மாதிரி பண்ண வேண்டியதா இருக்கும். Okay, so please understand. I will solve one more problem similar to this. Problem x of n டைரக்டாவே ஆன்சர் சொல்லலாம், equal to 1 0 1 sorry -3 -1. ஸோ வந்து இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க, ஆரோ மாற்றுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சிக்னலை வரைஞ்சி பாருங்க. இதுக்கு என்னன்னா n equal to 0, ரைட்டா? 1
2. இப்போ வந்து இது வந்து 0 இந்த மாதிரி ஆரோ கொடுத்திருந்தாங்கன்னா திஸ் மீன்ஸ் திஸ் இஸ் n equal to 0. அப்ப n equal to எவ்வளோ 2. புரியுதா? அதே மாதிரி n equal to 1ல இதோட மேக்னிடியூட் வந்து -3. n equal to 2ல இதோட மேக்னிடியூட் வந்து -1. ஓகே, n equal to -1ல இதோட மேக்னிடியூட் வந்து 0. n equal to -2ல இதோட மேக்னிடியூட் வந்து 1. Hope you can understand this. புரியுதா இந்த சிக்னல்? சோ இத வரைஞ்சிட்டு தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். சாரி, ஆன்சர் எழுதும்போது நம்ம அதே மாதிரி போன ப்ராப்ளம் மாதிரி போடலாம். டைரக்டா ஆன்சர் எழுதுறது எப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. திஸ் வேல்யூ இங்க வந்து 2 போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து -3, அடுத்தது வந்து -1, இந்த சைடு வந்து 0 +1. ரைட்டா? இந்த இடத்துல e பவர் 0 வரும். ரைட்டா? மைனஸ் இந்த இடத்துல e பவர் -j ஒமேகா வரும். இந்த இடத்துல e பவர் -j2 ஒமேகா வரும். இந்த இடத்துல என்ன வரும்? e பவர் +j ஒமேகான்னு வரும். Here we get e power +j2 omega. Are you understanding this concept? இது புரியுதா? So புரிஞ்சதுன்னா 1 into this becomes power 2 omega. இது ஃபுல்லால வந்து பாயிடும் plus sorry e power minus e power minus j2 omega. This, can you understand this? அந்த ப்ராப்ளம் பார்த்தவனே சொல்லலாம். I will give another example. அப்படியே நீங்க சொல்லலாம். x of n is equal to 1, Can anyone say the answer? First value என்ன வரும்? இந்த 0க்கு வந்து அங்க 0ங்கிறதுனால அதை விட்டுருங்க. First value 1 j பிளஸ் நான் 0 போட்டுக்கிறேன் உங்களுக்காக ரெஃபரன்ஸுக்கு. அடுத்தது -1 e பவர் -j ஒமேகா. இங்க வந்து பிளஸ் வரும் ஏன்னா இது வந்து -1க்கு வரதுனால. அடுத்தது -2 பவர் -j2 ஒமேகா பிளஸ் இது 0, அதனால இந்த டேர்ம் இருக்காது, 0 ஆயிடும். அதுக்கப்புறம் e பவர் 3 e பவர் -j, இங்க 3 இங்க வந்துரும், இங்க வந்து 4 ஒமேகா. So the answer e power j omega minus e power minus j omega minus 2 e power minus 2 omega plus e power minus j 4. புரியுதா பாருங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ யூ கேன் ரைட் தி ஆன்சர் டைரக்ட்லி. இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பட் யூ வில் கம் அக்ராஸ் இட். Z டிரான்ஸ்ஃபார்ம்ல இதே மாதிரி வரும், அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம். தென் யூ ஹேவ் another problem. Type 6, 7. X of n just a minute. Two power n u of n. So this is the problem. So இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இஸ் ஒன்ஸ் அகைன், இது நீங்க யாருக்கா ஞாபகம் இருக்கா? 2 power n u of t வந்துச்சு. 2 power t u of t. அது வந்து நாட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், டஸ் நாட், இங்கேயும் வந்து வராது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். லெட் us see x of e power j omega is equal to summation 2 power n u of n e power minus j omega n. So u of n வரும்போது n equal to minus infinity to infinity இருந்தது, என்ன மாறிடும்? இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடும் because of u of n. So இதோட magnitude 1. So this is equal to summation n equal to 0 to infinity 2 power n
e power minus j omega n. So இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்ன வரும்னா it should be summation n equal to 0 to infinity 2 e minus j omega whole power n. ரைட்டா? சோ இப்ப இந்த கண்டிஷன் வந்து என்ன இருக்கும்னா 2 e power minus j omega must be less, அப்படின்னா 2 must be less than 1 by e power minus j omega, which is 2 is less than e power minus plus j omega. இது வந்து பாத்தீங்கன்னா what is the value of e? Anyone? நெட்ல அப்படியே போட்டு பாருங்க e உடைய வேல்யூ என்ன, எக்ஸ்போனன்ட் உடைய வேல்யூ. Anybody? e power e உடைய வேல்யூ, எக்ஸ்போனன்ட் உடைய வேல்யூ கால்குலேட்டர்ல போட்டு பார்த்திருப்பீங்க. What is the value of e? Thank you Sharmila. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இது வந்து கரெக்டா, இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டா வருமா? இப்ப நம்மளுக்கு வந்து 2 e power minus j omega less than 1 இருந்தா தான் இந்த gp அப்ளை பண்ண முடியும். gp can be applied if this value is correct. இப்ப e உடைய வேல்யூவே வந்து 2.718 ன்னு ஆயிப்போச்சு. இந்த j omega is a positive value. இதுக்கு கூட வந்து ஈவன் இப்ப வந்து மினிமம் வேல்யூ 1 போட்டீங்கன்னா கூட இந்த 2 விட இது கண்டிப்பா அதிகமா, சாரி j omega இருக்கு இல்லையா, இட்ஸ் a காம்ப்ளெக்ஸ் வேல்யூ. சோ கண்டிப்பா இந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகாது. j into omega போடும்போது இட்ஸ் a காம்ப்ளெக்ஸ் வேல்யூனும் போது கண்டிப்பா e பவர் ஃபிராக்ஷன்ல தான் இது போகும். சோ 2 விட இது கம்மியா போயிடும் இந்த வேல்யூ. this value does not, this is not possible. Okay, this is not possible. இந்த வேல்யூ வந்து எப்பவுமே 2 power 0.7 விட j omega இப்போ கொஞ்சம் அதிகமா வேல்யூ போக ஒமேகா வேல்யூ இது வந்து கண்டிப்பா ஃபெயில் ஆயிடும். சோ ஆப்வியஸா வந்து என்ன ஆயிடும் கேட்டிங்கன்னா the system is cannot be இந்த இது வந்து ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி தான் வரும். இதோட ஆன்சர் இன்ஃபினிட்டி தான் வரும். சோ தி திங் இஸ் dt ft does not exist. இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சோ திஸ் இஸ் தி கேஸ். எப்பவுமே 2 power n அந்த மாதிரி இந்த இடத்துல a இப்ப இதே வந்து இந்த இடத்துல ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 க்கு பதிலு 0.5 power n ன்னு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தென் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸிஸ்ட் ஆகும். சோ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா இங்க இருக்க வேல்யூ வந்து மஸ்ட் பி ஆல்வேஸ் லெஸ் தென் 1. ஓகே, அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். இதுக்கு 2 power n 3 power n அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்காது. பட் காம்பினேஷன்ல வரும் சம் ப்ராப்ளம்ஸ், அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, சோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். And the last type is a very important, இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிற ப்ராப்ளம். இது most frequently asked question. X of n 78 x of n equal to 0.5 power n u of n plus 2 power n u of minus n minus 1. இங்க வந்து 2 power n u of minus n வருது minus 1. இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து transform இருக்கு. We will see that. So that's why this problem is very important. இதுக்கு நம்ம ஈஸி ஆன்சர், this is something like a power n u of n மாதிரி. இதுக்கு நம்ம இப்ப இந்த ப்ராப்ளமை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த half plus இந்த half. இந்த half பாத்தீங்கன்னா 0.5 power n. So இது ஏற்கனவே தெரியும். இதுக்கு transform x by e, இது வந்து x1 எடுத்துக்கோங்க. e power j omega வந்து உங்களுக்கு தெரியும், it is 1 minus a power n u of n நம்ம ஏற்கனவே பார்த்தோம். so it is 0.5 power e power minus j omega. இது ஈஸியா வந்துரும் இந்த ஆன்சர். இது நம்மளோட எந்த ப்ராப்ளம்னா, so similar to this problem, a வந்து less than 0.5, அதனால இது ஈஸியா வந்துரும். ஓகே, so less than 1, அதனால இந்த ஆன்சர் வந்துரும். இந்த செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கோங்க, 2 power n u of minus n minus 1. இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். let me call this as x2 of e power j omega which is equal to summation n equal to minus infinity to infinity
2 power n u of minus n minus 1 e power minus j omega n. Now u of n இதை தனியா வரைஞ்சிங்கன்னா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா it is 1 1 1 1 1 from 0 ல இருந்து 1 1 1 வரும். So n equal to 0 1 2 up to infinity. So இது u of n. u of minus n என்ன வரும்? u of minus n வந்து n equal to 0 ல அப்படி இருக்கும். இந்த சைடு 1 1 1 போயிட்டே இருக்கும். Okay, up to minus infinity. Minus 1 minus 2 இந்த சைடு போகும். So what is u of minus n minus 1? So இதை நம்ம வரையணும். இது வந்து minus 1 என்னும்போது என்ன ஆகும்? It will shift to the left. ஏன்னா இது n equal to 0 தெரியுதா? So I will draw here u of minus n minus 1 வரும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஒரு வேல்யூ ஷிஃப்ட் ஆகும். n equal to 0 n equal to minus 1 ல இருந்து இது வந்து 1 1 1 ன்னு போகும். ஓகே, ஏன்னா மைனஸ் டைம் ரிவர்சலுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது இட் வில் மூவ் லெஃப்ட். இதே வந்து n minus 1 னா இட் வில் மூவ் ரைட். ஸோ ரிமெம்பர் தோஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய மேக்னிடியூட் வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைட்ல நோந்துருச்சு. ஸோ அப்போ இந்த இன்டெகிரல் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இட் இஸ் சம்மேஷன் n equal to minus infinity to minus 1 2 power n e power minus j omega n. நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வந்துச்சுனாலே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா whenever you come across like this you have to replace the sums. n equal to 1 to infinity இது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். இந்த இடத்துல என்ன ஆயிடும்? 2 power minus n e power plus j omega n இந்த மாதிரி மாறிடும். ரைட்டா? okay, so now I can write this as 2 power minus n e power plus j omega n summation n equal to 1 to infinity. ரைட்டா? ஸோ இந்த டேர்ம் எடுத்துட்டோம்னா மறுபடியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. n equal to 1 to infinity 2 e power omega power n 2 power minus 1. So 2 power minus 1 என்னும்போது என்ன ஆயிடும்? What is the value? சரி, இது அப்படியே இருக்கு 0.5 இது அப்படியே போட்டுக்குவோம். So now what happens? இங்க வந்து n equal to 0 to infinity and formula இருக்கு. If I have n equal to 0 to infinity of a power n னா 1 by 1 minus a provided a is less than 1. இது நம்மளுக்கு தெரியும். ஆனா என்கிட்ட இப்ப என்ன இருக்கு? n equal to 1 to infinity இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? சம்மேஷன் அடுத்த வேல்யூ என்ன ஆட் பண்ணணும்? I need n equal to 0. அப்ப நான் ஆட் பண்றேன் n equal to summation n equal to 0 க்கு மட்டும் ஆட் பண்றேன். 2 power minus 1 e power j omega power 0 இந்த வேல்யூ நான் ஆட் பண்றேன். இந்த எனிதிங் பவர் 0 உடைய வேல்யூ வந்து 1. சோ இங்க பிளஸ் 1 ஆட் பண்ணா இங்க நான் மைனஸ் ஆட் பண்ணனும். இதா can you understand this? If I add a plus 1 here then definitely I add 1, so subtract 1. Okay, so subtract 1. This is the அப்ப நம்ம என்ன எழுதி கேட்டீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இது ரெண்டையும் சேர்த்துட்டு I can club this to write it as n equal to 0 to infinity. So 2 power minus 1 e power j omega whole power n. So okay, minus 1. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 power minus 1 e power 2 power j omega is less than 1. இது வந்து obviously possible. 5 வந்து இது வந்து 0.5 is less than e power minus j omega. இது வந்து possible. Therefore I can write this as 1 by the 2 inverse of that I write it as 0.5. So this 1 minus 0.5 e power plus j omega minus 1. This is the answer. So this is x2 of e power j omega. Okay, so இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு x1 of e power j omega இருக்கு, x2 of e power j omega இங்க கிடைச்சிருச்சு. Now add this. Therefore x of e power j omega is equal to sorry.
e power minus j omega. ரெண்டு கேர்ஃபுல்லா இருங்க, இங்க மைனஸ் இங்க பிளஸ் -1. So now take the LCM of this. So LCM எடுக்கும்போது என்ன ஆகும், இது அப்படியே மல்டிப்ளை ஆகும். 1 minus 0.5 e power minus j omega into 1 minus 0.5 e power plus j omega minus 1. So this is equal to 1 minus 0.5 e power plus j omega in plus 1 minus 0.5 e power minus j omega minus 1. So this is equal to, இது ரெண்டுத்துக்கு LCM எடுக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, this is a 1 minus 0.5 into this. Okay, multiply தான் பண்ணணும். You can't take one a minus b ஃபார்முலா வராது. So போடும்போது என்ன வரும், it is 1 minus மேல ஏதாவது கேன்சல் ஆகுதா, 2 minus 0.5 e power j omega minus e power minus j omega, அவ்வளவுதான் வருது. 1 minus மல்டிப்ளை பண்ணும்போது 0.5 e power j omega minus 0.5 e power minus j omega minus 0.25 e power j omega into e power minus j omega. So இப்ப பாத்தீங்கன்னா e power j omega minus e power j omega by 2 எடுத்தோம்னா it is cos omega. So அந்த வேல்யூ நம்ம இங்க போடலாம். Okay, so simplify this. So you take an LCM of this. This becomes 1 minus 0.5 e power j omega minus e power minus j omega minus 0.25. இது ரெண்டு cancel ஆயிடும். This will cancel each other. Okay, minus 0.25 LCM எடுத்தீங்கன்னா 2 minus 0.5 e power j omega minus e power minus j omega minus இந்த -1 LCM எடுக்கும்போது கீழே இருக்க இது அப்படியே போயிடும். -1 plus 0.5 e power j omega minus e power minus j omega. Okay, yes, plus 0.25. So இப்ப பாத்தீங்கன்னா this 2 will get cancelled. 2 minus 1 is 1. 2 minus 1 is 1. Sorry, plus. So this will become minus. So numerator is 0.75. Denominator is 1 plus 0.25 is 1.25 minus cos omega. Yes. So இது எப்படி, இதான் இருக்கு ஆன்சர். இங்க பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் மட்டும் நான் காமிக்கிறேன். So this term is 0.5 e power j omega minus e power minus j omega மட்டும் எடுத்தீங்கன்னா this is equal to 2 cos omega, right? Into 0.5. 0.5 into 2 cos omega. So 0.5 into 2 is 1. So answer will be 1 into cos omega. So அதுதான் இங்க போட்டிருக்கேன். So check this out. So உங்களுக்கு வந்து கான்செப்ட் இந்த ப்ராப்ளம் அடிக்கடி கேட்குறாங்க. இட்ஸ் a very important problem. Okay, so mostly எக்ஸாமினேஷன்ல இது என்ன பாத்தீங்கன்னா it almost goes for 3 pages. என்னோட இதுல உங்களுக்கு வந்து 1 page ஃபுல்லா வரும். Okay, right? So I will stop with this for today. Thank you.